அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம மார்க்கெட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, பெனாயில் நான் கொண்டு போனால் கடைக்காரங்க ஸ்டாக்கு ஆல்ரெடி எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வியூவர் ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மள்கிட்ட கேட்டிருந்தாரு. இந்த வீடியோ கிளீனிங் பொருட்கள் சிறிய அளவில் தயார் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான ஒரு டிப்ஸு தான், மார்க்கெட்டிங் பற்றிய டிப்ஸ் தான் இந்த வீடியோ. இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம 3 டிப்ஸை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கிளீனிங் ப்ராடக்ட் தொழிலுக்கு எந்த இடத்துல காம்படிஷன் இல்லை அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அப்படிங்கிறதுனால ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மார்க்கெட்டிங் துறையில் ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்குது. நம்ம கடைக்காரன்ட்ட கொண்டு போனோம் அப்படின்னா அவங்க இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, ஸ்டாக் இருக்குதும்பாங்க, இல்லை அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படிம்பாங்க. அல்லது அப்படியே ஒரு சிலர் வாங்கணும்னு நினச்சாலும் விலை கம்மியாக கேட்பாங்க. அவர் நம்ம ஒரு 30 ரூபா பொருள் சொன்னோம்னா அவங்களாம் 20 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போகிறாங்க, இவங்க 18 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போகிறாங்க. உனக்கு அந்த மாதிரி கொடுக்குற முடிஞ்சால் கொடு அப்படின்ட்டு கேட்பாங்க ஒரு சில பேர். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்ட்டா, நிறைய காம்படிஷன் இருக்கிறது. ஏற்கனவே ஆல்ரெடி அவங்க வேறு இடத்துல வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்கள திடீர்னு அவங்களால கட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அவங்க வாங்கிட்டு இருக்கிற அந்த பொருள் அவங்களுக்கு ஒரு நல்ல முறையில் போயிட்டு இருக்கலாம். அப்படிங்கிறதுனால புதுசாக வாங்குறதுக்கு யோசனை பண்ணுவாங்க. இப்போ நம்ம வீட்டிலேயே கூட ஏதாச்சும் ஒரு பொருளை சமையல் பொருள் ஏதோ பொருள் நம்ம தொடர்ந்து வாங்கிட்டு இருப்போம். நம்ம வீட்டிலேயே அதை சொல்லுவாங்க, அதே வாங்கிட்டு வாங்க அப்படிம்பாங்க. இப்போ அந்த மாதிரி நம்ம புதுசாக போகும்போது இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் நிறையா இருக்கத்தான் செய்யும். எனவே ஒரு பொருளை வாங்கி யூஸ் பண்ணி பழகினவங்கள்ட்ட நம்ம புது பொருளை கொண்டு போய் அறிமுகப்படுத்துறது அதை சேல்ஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமான விஷயந்தான். அவ்வளோ எளிதாக அதை நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாது. சக்ஸஸ் பண்ண கொஞ்சம் லேட் ஆகும். சரி, இப்போ நம்ம அதுக்கு உண்டான டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு கடைகளுக்கும் நிறைய சப்ளை பண்ணுறவங்க, சப்ளையர் நிறையா வந்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு கடையையும் தினசரி ஒரு 3லேருந்து 4 பேர் 5 பேர் டெய்லியும் வந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க வந்துட்டு இருப்பாங்க. பீடி சிகரெட்லாம் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க 2 வீலரில் வருவாங்க. இது இல்லாமல் 3 வீலரு 4 வீலரு ஏன் லாரியில் கூட நிறைய வர்றாங்க எங்கள் ஏரியாவிலாம். இப்போ இந்த மாதிரி ஆட்களை நம்ம கன்வின்ஸ் பண்ணணும். இவங்க ஒரு சில பேர் அவங்க டிஸ்ட்ரிபியூட்டரை டைரெக்டாக அவங்க சப்ளை பண்ணுவாங்க. அவங்க பொருட்கள் மட்டும்தான் சப்ளை பண்ணுவாங்க. அவங்க நம்மளுக்கு யூஸ் ஆக மாட்டாங்க. ஒரு சிலர் எல்லா கம்பெனி பொருட்களையும் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட இருந்து இவங்க எடுத்து இவங்க சேல் பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி நபர்கள் நம்மளுக்கு சூட் ஆகுவாங்க. இப்போ அந்த மாதிரி நபர்கள் எங்கள் ஏரியா பொறுத்த அளவுக்கு நிறைய பேர் இந்த ஆம்னி, ஈகோ இதில் தான் வர்றாங்க. இதில் வர்றவங்க எல்லாமே இந்த மாதிரி பண்ணுறவங்க சொல்ல முடியாது, கம்பெனி தரப்புல வருவாங்க. ஆனால் அதிகமான பேர் சொந்தமாக பண்ணுறவங்க, எல்லா கம்பெனி பொருளையும் இவங்க எடுத்து இவங்க சப்ளை பண்ணக்கூடியவங்க பெரும்பாலும் இந்த ஆம்னி, ஈகோவில் தான் வர்றாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஆட்களை நீங்கள் பிடிங்க. உங்களுக்கு இவங்க தினசரி ஒரு 100 கடை பார்ப்பாங்க. நீங்கள் 100 கடை ஏறி இறங்குறதுக்கு பதிலாக இவங்கள ஒருத்தரை நீங்கள் பிடிச்சாவே போதும், இவங்கள ஒருத்தரை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணாவே போதும். ஆனால் அவங்களும் ஏற்கனவே இந்த மாதிரி பொருட்களை நம்ம பெனாயில் சம்மந்தமாக இந்த மாதிரி பொருட்கள்லாம் ஏற்கனவே அவங்களும் சப்ளை பண்ணிட்டு இருக்கலாம் அல்லது இருந்திருப்பாங்க. அதனால் அவங்களுமே உடனே கன்வின்ஸ் ஆகிடுவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகும். அது மாதிரி நீங்கள் தினசரி ஒரு நாளைக்கு 100 கடைக்கு ஏறி இறங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆட்களை ஒருத்தரையோ 2 பேரையோ தினசரி நீங்கள் பார்த்தா கூட உங்களால் ஒரு சீக்கிரமாக சக்ஸஸ் உங்கள் தொழிலை க்ரோ பண்ண முடியும். இவங்களுக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கமிஷன் கொடுக்க வேண்டியது வரும். அதில் ப்ராஃபிட்டில் அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்ததான் ஸ்டெப் 2. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களால் மார்க்கெட்டிங் பண்ண முடியல, இந்த மாதிரி கடைக்கும் போய் என்னால் கேட்க முடியல,
இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களும் வந்து நம்மளுக்கு வந்து சரியாக வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் 2வது ஸ்டெப் என்ன அப்படின்ட்டா, நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற கடை, லாட்ஜு, ஹாஸ்பிட்டலு, அப்புறம் வந்து ஹாஸ்டலு, இந்த மாதிரி ஏரியாக்களுக்கு, சினிமா தியேட்டரு, ஷாப்பிங் மாலு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. சோப் ஆயில்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா சர்வீஸ் சென்டருக்கும் நீங்கள் சப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் போய் அவங்கள்ட்ட வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி வந்து பெரிய நகரங்கள் தான் வந்து இது வந்து இந்த மாதிரி பொருட்கள்லாம் தயார் பண்ணுறாங்க. அருகில் இருக்கிற சின்ன சின்ன சிட்டிகளுக்கு வந்து சின்ன சின்ன சிட்டியில் இருக்கிறவங்க அந்த பெரிய நகரங்களுக்கு போய் தான் வாங்கிட்டு வர்றாங்க. அதனால் நீங்கள் வந்து உங்கள் ஊர் சின்ன சிட்டி அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக போய் அவங்களுக்கு சப்ளை பண்ணும்போது அவங்க வந்து ஈஸியாக வாங்கிக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வேலை மிச்சமாகுது, போய் வாங்கிட்டு வர்ற வேலை மிச்சமாகுது. இது நான் பார்த்த அளவுக்கு இது எல்லா ஊர்லேயும் அப்படி எப்படி இருக்குமா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. எங்கள் ஏரியா சைடில் இந்த மாதிரி தான். இந்த மாதிரி சின்ன சின்ன சிட்டிகள்லாம் வந்து யாரும் தயார் பண்ணுறது இல்லை. எல்லாம் வந்து தேவைப்படுறவங்க இந்த லாட்ஜ்காரங்களாம் போய் அருகாமையில் இருக்கிற ஒரு பெரிய ஊரில் தான் போய் வாங்கிட்டு வர்றாங்க. அப்படிங்கிறதுனால இது உங்களுக்கு செட் ஆகும். நீங்கள் கேனில் 5 லிட்டர் 10 லிட்டர் கேன் வாங்கி வச்சுக்கிட்டு கேன் மூலமாக நீங்கள் சப்ளை பண்ணலாம். சப்ளை பண்ணிவிட்டு அந்த மாதிரி இடத்துல வந்து சப்ளை பண்ணும்போது இவங்க வாங்குறவங்க வந்து ஆஃபீஸில் இந்த மாதிரி லாட்ஜ் இருக்கும், அந்தளவுக்கு ஆஃபீஸ் இருக்கும், ஹாஸ்பிட்டல் இருக்கும், அதுக்கு தனியாக ஒரு ஆஃபீஸ் இருக்கும். இந்த இடத்துல அவங்க வாங்கிக்குவாங்க. வாங்கி இதை யூஸ் பண்ணுறவங்க அவங்கள்ட்ட வேலை பார்த்துட்டு இருக்கிற லேபர் தான் வந்து இதை யூஸ் பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி லேபர்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு பரிச்சயம் வச்சுக்கிறது, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது உங்களுக்கு கூடுதலாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அது. ஸ்டெப் 3 பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து உங்கள்ட்ட இந்த ஸ்டெப் வந்து இந்த 3வது ஸ்டெப்பில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் வசதி இருக்குது அப்படின்ட்டா நீங்கள் ஒரு கடையாக பிடிங்க. கடையாக பிடிச்சி இந்த மாதிரி பொருட்கள்லாம் பாட்டிலில் அடைச்சி நீங்கள் உங்கள் கடையிலேயே சப்ளை பண்ணலாம். ஏன் அப்படின்ட்டா இந்த மாதிரி கடைகள் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு எல்லா பக்கமும் கிடையாது. பெரிய நகரங்களில் மட்டும்தான் இந்த மாதிரி கடைகள்லாம் இருக்குது. சிறிய நகரங்கள்லாம் கிடையாது. மாநகராட்சி பகுதியில் மட்டும்தான் இந்த மாதிரி கடைகள்லாம், இந்த மாதிரி லூஸில் விற்கிறவங்க கலர் கலராக வச்சுருப்பாங்க. நீங்களாம் மெட்ராஸ்லாம் சென்னையிலாம் பார்த்துருந்தீங்கன்னா எல்லாம் கலர் கலராக வச்சுருப்பாங்க. மதுரையில் பார்த்துருக்கலாம், நீங்கள் இந்த மாதிரி திண்டுக்கல்லில் பார்த்துருக்கலாம், அல்லது சேலத்தில் பார்த்துருக்கலாம், தஞ்சாவூரில் பார்த்துருக்கலாம், திருச்சியில் பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி பெரிய பெரிய மாநகராட்சி பகுதிகளில் மட்டும்தான் இந்த மாதிரி கடைகள்லாம் இருக்குது. நகராட்சி, பேரூராட்சி பகுதிகளெலாம் வந்து அதிகமாக எங்கேயுமே இந்த மாதிரி கடைகள்லாம் கிடையாது. நீங்கள் அப்படி இந்த கடையை வச்சிங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஊரில் நீங்கள் தான் ஆளாக இருப்பீங்க. உங்களுக்கு இதில் வந்து காம்படிஷனே இருக்காது. நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணாலும் காம்படிஷன் அதிகமாக இருக்கும். இல்லை நீங்கள் அடுத்ததாக வந்து நீங்கள் லாட்ஜு, ஹோட்டலு, ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி சப்ளை பண்ணாலும் ஏற்கனவே அவங்க வாங்கிட்டு இருந்திருப்பாங்க, வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுலேயும் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கலாம். அந்தளவு மொதல் ஸ்டெப்போட 2வது ஸ்டெப்பில் அந்த அளவுக்கு வந்து ரிஸ்க் இருக்க வாய்ப்பில்லை. இப்போ 3வது ஸ்டெப்பில் வந்து சுத்தமாகவே ரிஸ்க் இருக்காது. உங்களுக்கு எந்த காம்படிஷனும் இருக்காது. இப்போ இந்த மாதிரி நீங்கள் கடையாக வைக்கும்போது வந்து உங்கள் அருகாமையில் இருக்கிற எல்லா லாட்ஜ்காரங்களும், எல்லா ஹாஸ்பிட்டல்காரங்களும், எல்லா ஸ்கூல்காரங்களும் உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக வருவாங்க நீங்கள் கடையாக வச்சிங்க அப்படின்ட்டா. ஒரு கடையாக சின்னதாக பெருசாலாம் கடை வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்னதாக மக்கள் கூடுற இடத்துல பார்த்து ஒரு சின்னதாக நீங்கள் கடை வச்சிங்க அப்படின்ட்டா, கடை வச்சு நீங்கள் நோட்டீஸ் அடித்து விளம்பரம் பண்ணீங்க அப்படின்ட்டா கண்டிப்பாக அருகாமையில் இருக்கிற அத்தனை ஸ்கூலு, லாட்ஜும் வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட தான் வருவாங்க. இது இல்லாமல் வந்து நீங்கள் வந்து ஜிஎஸ்டிலாம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து நீங்கள் அடுத்தது வந்து இந்த இதுலெல்லாம் வந்து நம்ம அமேசானு, ஃப்ளிப்கார்ட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் சேல் பண்ணலாம். இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லியிருக்கேன். மார்க்கெட்டிங் சம்மந்தமாக எனக்கு தெரிஞ்ச நான் விஷயங்களை சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஒரு டிப்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.